எனக்கு இப்ப மேரேஜ் பண்ண போறாங்கன்னா எனக்கு ஒரு 150 to 200 pounds எனக்கு வேணும். அதே மாதிரி சில்வர் மட்டும் பாத்தீங்கன்னா 8 to 10 kg வேணும். இதுவே என் கட்டளை. நீங்க என்னமா 120 பவுன் வெறும் 120 பவுன்ங்கறீங்க? அது வந்து கம்மி. சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. இவங்களை எல்லாம் பார்த்து பேர் வைக்க வேண்டாம், பா அப்படி சொன்னாவே போதும். அப்படி இருக்காங்க எல்லாரும். என்ன கலாச்சிட்டாராமா. ஓணத்துக்கு சிங்காரிச்ச யானை மாதிரி வந்திருக்காங்க. அது கரெக்ட் தானே. அந்த யானை பக்கத்துல கூட்டம் போய் நிக்கிறோம். மத்த நாள்ல போய் பாக்குறோம் அந்த யானைய. சார் என்கிட்ட 200 பவுன் இருக்கு. என் பொண்ணுக்கு 500 பவுன் போடுவேன். என்கிட்ட ஒரு 150 இருக்கு சார். இன்னும் ஒரு 100 பவுன் வாங்கணும்னு ஆசை சார். என்னோட நகை கரெக்டா 72 இருக்கு சார். இன்னும் ஒரு 200 வாங்கினா ஐ ஃபீல் பெட்டர். யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. 24,000 ரூபாய்க்கு என்ன மேக்கப் ஜமாக்குவீங்க? சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஒரு ஃபவுண்டேஷன் 3000 சார். எப்படி சார் 25,000 பத்தாது? அது ஃபர்ஸ்ட் ஒரு புடம் நீங்க நினைக்கிறீங்க. இப்போ எங்க அம்மா சொல்றாங்களே எனக்கு 50 பவுன் போட்டு தருவாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த அமௌண்ட் எனக்கு கேஷா கொடுத்துரு. எனக்கு என் படிப்பு போதும், மத்தபடி எனக்கு நகை போடுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேல்யூ வந்து படிப்பு தான், நகை இல்லன்னு நினைக்கிறீங்க? All contents provided by this channel is meant for educational purpose only. நகை ரொம்ப முக்கியம், தங்கம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. மறுபக்கம் வந்து அப்படிலாம் இல்ல, தங்கம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த தலைமுறை பெண்கள் வெகுவாக நகையின் மேல் இருக்கும் மோகத்தை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள் என்பதுதான் உண்மையா இருக்க முடியும். யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. தங்க ஆபரணத்தை விரும்பி அதை சேர்த்து கொண்டிருக்கிற பெண்களா இருக்கு நீங்க. எனக்கு இந்த நகை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதை சொல்லுவீங்க? எனக்கு எல்லா நகை போட்டாலுமே ரொம்ப பிடிக்கும். இதுன்னு பர்டிகுலரா இல்ல. ஆனா மெயினா நெத்திச்சுடியும் ஒட்டியானமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எனக்கு ஒட்டியானமும் நெத்திச்சுடியும் அவ்வளவு பிடிக்கும். ஆனா நான் இன்னைக்கு ஒட்டியானம் போடல. பிகாஸ் மார்னிங் போட்டேன், அது அந்துருச்சு. அப்பயும் உடனே எங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சு என் கல்யாணத்துக்குள்ள இன்னொரு ஒட்டியானம் எனக்கு கண்டிப்பா வாங்கி தாங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டு தான் நான் வந்தேனே. என் ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா. எனக்கு வந்து இயரிங்ஸ் போட ரொம்ப பிடிக்கும். அந்த ஜிமிக்கி, அதுக்கப்புறம் அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏன் அது ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அந்த டிக்டாக் வீடியோ எல்லாம் பண்ணும்போது தனித்தனி கிளிப்பிங்ஸ் எடுத்து போடும்போது பாக்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சொக்க வைக்கும் ஜுவல்லரி. அதே நேரத்தில் அப்படி டக்கு டக்கு நம்ம பேசும்போது ஆடும்போது அது ஒரு மாதிரி அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எனக்கு அது போடுறதுனால. ஓகே. ஆரமோ பேங்கிள்ஸ். ஓகே, ஆரமும் பேங்கிள்ஸ். ஆமா. நகை கடை விளம்பரத்துக்கு வர ஸ்னேகா கூட இந்த தண்டி தங்கி போட மாட்டாடா. எப்படியும் ஒரு 10 பவுன் இருக்கும் போல. எந்த வகை நகை போடுவதற்கு உங்களுக்கு பிடிக்கும்? அதை போட்டு உங்களை நீங்களே எப்படி ரசிக்குவீங்க? எனக்கு வந்து ரிங் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நெய் பாலிஷ் வச்சு கொஞ்சம் ரிங் போட்டோம்னாவே பாரு அவங்க கையில போட்டுருக்க ரிங் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. எங்கேயாச்சும் போகும்போது இப்படி இப்படின்னு காட்டி காட்டி பேசுவேன். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க கையில மோதிரம் குறைச்சான போட்டுருக்கீங்க. இல்ல, இது வந்து என்னோட சென்டிமெண்ட் மோதிரம், எங்க என்கேஜ்மெண்ட் மோதிரம். ஆக்சுவலா ரொம்ப அழகா வந்தா சில பேர் ஆப்போசிட் டீம்லாம் வந்து ரொம்ப கண்ணு வச்சிருவாங்களோ, அதனால மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுல கண்ணு வேற வைக்கிற. நீங்க சொன்ன மாதிரி ரிங் தான் பிடிக்கும். ஏன்னா அடுத்தவங்களுடைய அட்ராக்ஷனை ஈஸியா கவர் பண்ணலாம். இப்ப நான் பேசையில கையை இப்படி இப்படி ஆட்டேன்னா உங்க கண்ணு கண்டிப்பா என்னுடைய விரல பாக்கும். எனக்கு நெக்லஸ் செட் போடுறது ரொம்ப பிடிக்கும் சார். நெக்லஸ் போட்டு ஒரு saree கட்டினாலே அது ஒரு கெத்து தான் சார். 1 பவுன் 2 பவுன்ல செயின் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம். என்னங்கடா அது எருவ மாட்டு கழுத்துல சங்கிலிய மாட்டின மாதிரி 8 கிலோல ஒரு செயின். எந்த வகையான நகை போட பிடிக்கும்? அப்படி போட்டு உங்களை நீங்களே எப்படி ரசிக்குவீங்க? சார் எனக்கு பெரிய பெரிய சும்காஸ் போட பிடிக்கும். அது ஜிமிக்காஸ்னா ஜிமிக்கி ஜிமிக்கி பெரிய பெரிய ஜிமிக்கியும் பெரிய பெரிய ஆரமும். இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? அதாவது நம்மள சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும். நான் ஒரு saree கட்டி ஒரே ஒரு ஆரம் பெருசா போட்டுட்டு போனா கூட திரும்பி பார்க்கணும் 4 பேர். அந்த மாதிரி தான் சார் போட பிடிக்கும். அப்ப நீங்க உங்களை நீங்களே பாத்துக்கும்போது என்ன நினைப்பீங்க? போட்டு முடிச்சு முதல்ல கரண்ட்ல பாக்கும்போது அழகுடா அழகு. இந்த ஊர்ல நான் தான் கொள்ளை அழகு. என்ற கண்ணே பற்று போல இருக்கடா. சார் என்ன எக்ஸாபிட் பண்ணிப்பேன். போர்ட்ரேட் அப்படி பார்த்துட்டு இன்னைக்கு அழகா இருக்க அப்படின்னு என்னைய பார்த்துட்டு செல்லக்குட்டி அப்படின்னு கொஞ்சிட்டு அப்புறம் அது பண்ணுவேன் சார். ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? சார் நான் வந்து born and brought up சென்னை சார். ஆனா எங்க நேட்டிவ் பாத்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காளையார்மங்கலம்னு ஒரு கிராமம். எனக்கு இப்ப மேரேஜ் பண்ண போறாங்கன்னா நான் என்ன டிமாண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு 150 to 200 pounds எனக்கு வேணும். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. ஏன்னா எங்களுதுல அப்படிதான் போட்டே பண்ணுவாங்க. எனக்கு புரியல. இத வந்து நீங்க கேட்டீங்களா வீட்ல? நானே கேட்டேன். அதே மாதிரி சில்வர் மட்டும் பாத்தீங்கன்னா 8 to 10 kg வேணும். ஏன்னா எங்களுதுல அப்படிதான் போட்டே பண்ணுவாங்க. சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. ஏன்னா எங்க அத்தை எங்க மம்மி போட்டு வந்தது எங்க அக்காக்கு எல்லாரும் போட்டு வர்றது அப்படிதான் வராங்க. சோ எங்க டாடி என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா நான் வந்து உனக்கு மேரேஜ் ஆகும் போது வாங்கி தரேன், இப்போ இருந்து எதுக்கு பாப்பா வாங்கணும், அப்ப ட்ரெண்டியா வாங்கி தரேன் அப்படின்னு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்போ இருந்தே கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. ஒரு மொத்தமா வாங்கணும்னா உங்க அப்பா அவ்வளவுலாம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் 101 பவுன் மட்டும் போட்டு உன்னை அமுச்சு விட்டுருவாங்க. நான் அடம் பிடிச்சு இப்போதைக்கு முக்காவாசி சேர்த்திருக்கோம். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ போறீங்க? நீங்க என்னமா 120 பவுன் வெறும் 120 பவுன்ங்கறீங்க? அது வந்து
கம்மி. ஏன்னா எனக்காக அவங்க இது ஒரு மேரேஜ் தான் எனக்கு பண்ண போறாங்க, என்ன வீட்ல இருந்து அனுப்ப போறாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத எனக்கு கொடுக்கட்டும், என்ன இதுல என்ன இருக்கு? அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? எனக்காக தானே வாங்குறாங்க வீட்டுல எல்லாத்தையுமே. அனுப்ப போறாங்கன்னா அந்த வீட்டை மொத்தமா காலி பண்ணி கிளம்பிடுறதா? இல்ல கல்யாணம் பண்ணி அந்த என்ன நூல்ல அனுப்ப நீ சொல்றீங்க என்ன போறாங்க. எப்படி அனுப்ப போறாங்க, அந்த வீட்டுல இதெல்லாம் எடுத்து கிளம்பிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இவ்வளவு நாள் என்ன வளர்த்துருக்காங்க, பாத்துருக்காங்க, எல்லாம் எனக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க. நான் வாய் விட்டு கேட்கணும்னு இல்லை, நான் ஆசைப்பட்டாலே எனக்கு வந்துரும் வீட்டுக்கு. ஆனாலும் நான் ஒரு டிமாண்ட் வச்சேன், நான் இவ்வளவு இருந்தாதான் போவேன். நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில இருக்கீங்க. ஆனா அப்பா வந்து நான் போகும்போது அதான் புரியல எனக்கு. இவ்வளவு இருந்தா தான் நான் போவேன்னா, இப்ப 150 பவுன் 10 கிலோ வெள்ளியும் கொடுத்தா தான் நான் போவேன், இல்லன்னா அதுவே இங்க இருப்பேன். முதல்ல சேருங்கிறீங்களா நீங்க? அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன், இப்பயும் அப்படிதான் சொல்லியிருக்கேன் நானு. தங்கம்னா போதும், பெத்த தாயவே உத்துவாளுவ போல. அப்படிதான் சொல்லி அவங்க வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல கேக்குறாங்களோ இல்லையோ, மாப்பிள்ளை நீங்க இப்ப பார்க்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க, கேக்குறாங்களோ இல்லையோ, ஆனா எனக்கு இவ்வளவு வேணும், இப்ப இருந்தாதான் போவேன். இல்லன்னா உங்களுக்கு எப்போ அதை சேர்க்கறீங்களோ நான் 2 வருஷம் கூட வெயிட் பண்றேன். இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். சேர்த்துட்டு என்ன அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சரி, ஒரு சொல்லி. மாப்பிள்ள ஒருவேளை 250 பவுனும் 20 கிலோ வெள்ளியும் கொடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருமா? அப்ப அந்த மாதிரி மாப்பிள்ளை ஏங்க உங்க டார்கெட் அவர் ஃபிக்ஸ் பண்றாரு, நல்லது தானே? இதைத்தான் நம்ம நோக்கத்தோட இருந்தோம். யோசனை நல்லா இருக்க, பேசி முடிச்சிட வேண்டியது. அந்த டார்கெட் அவன் எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு எவ்வளவு வேணும் நான் கேட்டு எங்க வீட்டுல நான் வாங்கிட்டு போனேன். அவன் யாரு? அவன் கிடக்குறான். எவ்வளவு வேணாலும் கேவலப்படுவேன், அது நான் தான் முடிவெடுப்பேன். அவன் வந்து சொல்லக்கூடாது. அவன் யாரு சொல்றதுக்கு? எனக்கு வேணும்னா நான் கேட்டு நான் வாங்கிட்டு போவேன். எங்க வீட்டுல எனக்கு கொடுக்குறாங்க. 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைனும் கேளு, குடுப்பானான்னு பார்க்கலாம். அதனால இப்போ வந்து அப்பா வந்து நான் அப்படி பேசி அடம் பிடிக்கல, பேசி அப்பா வந்து ஓரளவு சேர்த்திருக்காங்க. சோ இப்போ அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. ஆனாலும் இன்னும் நான் 2 இயர்ஸ் கேட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் சேருங்க, சேர்த்துட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓ, இப்ப அந்த நகை சேர்க்கணுங்கிறக்காக தான் நீங்க கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 இயர்ஸ். அதுல வாழ்க்கைக்கு முன்னேறும், அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. இப்ப தங்க நகையின் மீதான மோகம் குறைந்து கொண்டு வருகிறதா என்று பேசிக் கொண்டிருக்கும் போது குறைந்து கொண்டு வருகிறது நீங்க எல்லாம் சொல்றீங்க. அப்படி இருக்கும் போது நகைக்கு பதிலாக இந்த பணத்துக்கு நான் இது வாங்குவேன்னா எது வாங்குவீங்க? நான் வரிசையா சொல்றேன், அது கப்பன் பிடிச்சிக்கிறியா? எங்க சொல்லுங்க. நான் வந்து ஆன்லைன்ல ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன் சார். மோஸ்ட்லி நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆன்லைன்ல தான் வாங்குவேன். இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்ஸ் வாங்குவேன் ஆன்லைன்ல. இதுக்கே நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். சார் நான் என்னோட ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கிப்பேன். என்ன ஸ்போர்ட்? பேட்மிண்டன், அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கி. ஓகே. மேக்கப் ப்ராடக்ட் சார். எனக்கு மேக்கப் போடுறது இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணி. பசங்க எல்லாம் பார்ல காசை விடுறானுங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் பார்லர்ல விடுறாளுங்க. 1 கிராம் என்பது 2000 ரூபாய் 3000 ரூபாய் சொல்றாங்க, ரவுண்டா வச்சுக்கோங்க. ஒரு பவுன்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்ப 24000 வந்துருது. 24000 ரூபாய்க்கு என்ன மேக்கப் வாங்குவீங்க? சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஒரு ஃபவுண்டேஷன் 3000 சார். என்ன சொல்கிறீங்க? எப்படி சார் 25,000 பத்தாது. ஸோ எனக்கு அப்படி என்ன கூட்டிட்டு போய் உனக்கு இந்த காசு இதுல நகை வாங்கலாம்னு சொன்னா இல்ல வேணாம்னு சொல்லுவேன். இப்போ நம்மள கேட்டு வாங்குறது இல்ல, ஒருவேளை கேட்டாங்கன்னா இல்ல அதுக்கு வேணாம், இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் நான் சொல்லுவேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நகைக்கு பதிலாக இந்த பொருள் வாங்கலாம்னு நீங்க எந்த பொருள் வாங்குவீங்க? திங்ஸா இல்லாம எங்கேயாவது டூர் மாதிரி போனா அது மெமரி இல்ல, நமக்கு 4 இடம் பார்க்கலாம். அந்த மாதிரி சூப்பர். ஜுவல் போட்டு இங்கேயே இருக்கிறத விட 4 இடம் போய் பார்த்துட்டு பயணம் போறதுக்கு விரும்புவீங்க? ஊட்டி, கொடைக்கானல், ஊராவும், மலேசியா, சிங்கப்பூர் 4 நாளாவும் சுத்துவோம். எனக்கு பிடிச்ச ஹோட்டல் போய் எனக்கு என்னெல்லாம் சாப்பிட தோணுதோ சாப்பிட்டு நல்லா ஊர் சுத்தணும். தெரியுதா ஏன் பணத்தை நகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பணத்துக்கு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச ஹோட்டல் போய் எனக்கு என்னெல்லாம் சாப்பிட தோணுதோ சாப்பிட்டு நல்லா ஊர் சுத்தணும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். எந்த பயனும் இல்ல. ஸோ ஐ எம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால வந்து ஷேர்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். நீங்க சொல்ற மாதிரி என்கிட்ட ஒரு 30,000 40,000 இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு மேலே வந்து தான் என் ஹஸ்பண்ட்க்கு ஆப்பிள் ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கி தருவேன். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். நான் வந்து லா ஸ்டூடெண்ட். ரூம் ஃபுல்லா புக்ஸா இருக்கணும், வுட் இது டெக்கரேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ஸ் புக்ஸ் வாங்கி அடுக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே, புத்தகங்கள் வாங்குறதா ஆசை. ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குவேன். ஹோம் அப்ளையன்சஸ். ஓகே. வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி. அடுத்து நான் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் சார், பேங்க்ல அப்படியே போட்டு வச்சிருவேன். பேங்க்ல அப்படியே பணத்தை அப்படியே போட்டு. நான் வந்து அப்பாக்கு வந்து கார் வாங்கி கொடுப்பேன் சார். அப்பா கார் வாங்கி கொடுப்பீங்களா? என்ன கார்? மினிமம் 5 lakhs. பணம் காசு வந்துட்டாலே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கணும். அவருக்கு வந்து ஆக்சுவலா அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. நான் பிறந்து அப்ப எப்படி இருந்தாங்களோ இப்ப வரையும் அப்படியே தான் இருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து நாங்க 3 பொண்ணுங்க, 3 பேருக்கும் ஜுவல்ஸ் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுல தான் அவங்க லைஃப் போயிருக்கு. அப்படியா? அப்படிச்சா? நான் வந்து எனக்கு ஜுவல் பிடிக்காம போனதுக்கு ரீசன் கூட இதுவே சொல்லலாம். அவங்க எல்லாம் கொடுத்ததுலயே அவங்க லைஃப் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா கார் வாங்கணும்னு ரொம்ப வருஷமா விஷ், இது வரைக்கும் அது நிறைவேறவே இல்லை. எனக்கு சான்ஸ் கிடைச்சா அது சீக்கிரம் செய்யணும்னு ஆசை. உங்க ஆசை நியாயமானது,
உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள்கிட்ட எவ்வளவு பவுன் நகை தங்கம் இருக்கு, இன்னும் எவ்வளவு வாங்கணும்? என்கிட்ட ஒரு 50 இருக்கு. என் டாக்டருக்கான கேமனி கொடுக்கணும். ஸோ எனக்கு அவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு 50 பவுன் போடணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. என்கிட்ட ஒரு 150 இருக்கு சார். இன்னும் ஒரு 100 பவுன் வாங்கணும்னு ஆசை என் குழந்தைக்காக, என் பொண்ணுக்காக. ஓகே. 100+ இருக்கு சார். அடுத்த இது லெவல்ல போற டைம்ல 2 kg இது பண்ணணும். இப்போ 100+ ஆயிடுச்சு, ஓகேவா? 200+ அடுக்கணும். 150 சவரன் வச்சிருக்கேன். பட் எனக்கு 2 பொண்ணுங்க, அதனால அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு 100 பவுன் வாங்கணும். 200+ பவுன் ஆமா ஆமா, ஒரே பையன் தான் சார் இருக்கான். ஸோ மருமக கிட்ட நான் டவுரி வாங்க மாட்டேன். என் நகைலாம் என் மருமகளுக்கு தான். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. சார் என்னோட நகையும் எங்க மாமியார் நகையும் சேர்த்துனா கரெக்டா 72 இருக்கு சார். இன்னும் ஒரு 200 வாங்கினா ஐ ஃபீல் பெட்டர். என்னோட மருமகளுக்காக, எனக்கு இருக்க ஒரே பையன், என்னோட மருமகளுக்காக நான் ஒரு 200 பவுன் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சார். அவ்வளவு நல்லவரா நீங்க? அவ்வளவுதான் சொல்லுங்க. இப்ப மருமகள் நீங்களே வாங்கி போட்டுருவீங்க? எப்படியா இருந்தாலும் அவங்க அங்க இருந்து கொண்டு வருவாங்க. இருந்தாலும் போட்டுட்டு தகன்னு முன்னாடி போனா எனக்கு ஒரு ஆசையா இருக்கும்ல, முன்னாடி விட்டு பின்னாடி பார்த்து ரசிக்கலாம்ல, அதுக்காக சார். அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். என்கிட்ட வந்து 70 பவுண்ட்ஸ் இருக்கு. ஐ வாண்ட் டு மேக் இட் 100. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாமே டைமண்ட் ஜுவல்லரிஸா டார்கெட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. தங்க நிச்சயம், வைரம் லட்சியம். ஐயா என்னையா வைரமுத்துக்கு எழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களோட மதர் நான் தான். என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது இவ்வளவு மெதுவா சொல்றீங்க பாருங்க. அப்பவே சொல்லி நீங்க சொன்னீங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணி வாங்குங்கிற அம்மா இந்த அம்மா தானா? ஆமாங்க சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி. இவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு இருக்கு. என்னோட மருமகளுக்காக இப்போ நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன். யார் உங்க மருமகளுக்காவா? ஓ, மகளுக்கு இருக்கு. இருக்குங்க சார். நான் சீரியல்ல பாக்குறது சம்பந்தம் இல்லாம இருக்கு. என்ன எப்படி நீ மாடு முட்டோன்னு நினைக்கலாம்? நீ மட்டும் என்ன குழந்தை தள்ளி உண்டோ நினைக்கலாமா? எல்லாரும் மருமகளுக்கு நகை வேணும், அதுக்கு தான் வாங்கி வைக்கிறேங்கிறீங்களே சார் நாளைக்கு அவங்களோட அந்த கேங்ல இருந்து யாரோ ஒருத்தர் மருமகளே எங்க வீட்டுக்கு வந்தா கூட எங்களை தாராளமா நாங்க தூக்கி கொடுப்போம் சார். எங்க நகையில அவங்களுக்கு தான் சார். பிச்சை கட்ட கூட மோனத்தி வாட்சி கட்டி குடுக்குற மண்ணல் பரம்பரை நாங்க. இவ்வளவு நகை போட்டுருக்காங்கல்ல, இவங்க போட்டிருக்க இந்த நகை இவங்களுக்கு பொருந்தல, இத போடக்கூடாது, அது காமெடியா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லணும்னா செகண்ட் ரோல தேர்ட் ஒரு ஆன்ட்டி உட்கார்ந்திருக்காங்க. செகண்ட் ரோல தேர்ட். ஆமா. அவங்க வந்து காதுல அந்த மாற்றது போட்டிருக்காங்க. திரும்புங்கம்மா, அந்த காதை காட்டுங்க. அது வந்து அந்த பெரிய கம்மலுக்கு சூட் ஆகல அப்படின்னு எனக்கு தோணுது. அது நல்லா இல்ல. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? அங்க ஃபோர்த் கீழே ஃபோர்த்ல அவங்க நெக்லஸ் ஜாஸ்தியா ஹையா இருக்கு. கழுத்து அப்படி இப்படி தெரியுது. இது ஒரு மாதிரி ஸ்டிஃபா, நெக் அப்படி ஸ்டிஃபா தெரியற மாதிரி இருக்கு. ஏன்டி தலையை நிமித்தி வச்சுக்கிட்டே இருக்க? நெக்லஸ் வலிக்குதுடி. இதோட மாடலே அந்த மாதிரி தான். இது இப்படி போட்டாதான் அழகா இருக்கும். அது சோக்கர் நெக்லஸ். செகண்ட் ரோல சார், செகண்ட் ரோல ஃபோர்த் இந்த சைடு. அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா சின்ன பொண்ணு. அவளே அவள ஜுவல்ஸ் போட்டு ஓல்டா காமிச்சுக்கிறா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. நகை அபரிதமா போடுற விரும்புற பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஆடம்பரமா இருக்கும் மாதிரி தோணும் சார். நீங்க ரொம்ப சிம்பிளா வந்திருக்கீங்க இன்னைக்கு. இல்ல சார், அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இல்ல சார். உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. நகைய வந்து ஒரு அழகு சார்ந்த விஷயமாவோ இல்ல ஒரு பெருமைப்படுற விஷயமாவோ இவங்க நினைக்கிறப்ப இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோன்னு தோணுது. இம்மெச்சூர்டா யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நகை பொம்மை மாதிரி இருக்காங்க. ஓகே. யானை பட்டம் கட்டின மாதிரி இருக்கு சார். ஓகே, யானைக்கு பட்டம் கட்டின மாதிரி இருக்கு. ஓகே. நான் வருத்தப்பட மாட்டேங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். இப்ப எல்லாத்தையும் இவங்களை கடத்திட்டு போயிடலாமான்னு தோணுது முடிஞ்சோன. அப்ப உங்களுக்கு விருப்பம் இருக்காதுல? இல்ல அதாவது என்னன்னா விருப்பம் இருக்குன்னு சொல்ல வரல. அவங்க போட்டுருக்கதை பார்த்துட்டு சரி எடுத்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். விருப்பம் இருந்தா நானும் போட்டு வந்து அந்த சைடு வந்திருப்பேன் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் பட்டுப்புடவை கட்டுறதும் நகை நட்டு போடுறதும் எல்லாமே வேஷம் தான். எனக்கு சிரிப்பு தான் சார் வரும். நீங்க சிரிப்பு எதுக்கு அவ்வளோ அள்ளி போட்டு வரணும்? அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்க ஃபேஸோட எனக்கு அவங்க கழுத்துல போட்டுருக்கிறது மட்டும் தான் தெரியும். அவங்க உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. அவங்க பார்க்கும்போது அவங்க பிரைஸ் டாக்ஸ் அவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்க. சொல்றாங்க. நான் ரோட்ல நடந்து வந்தேன்னா நான் பார்க்கணும் 4 பேர், அதுக்காக நான் அந்த ஆரத்தை எடுத்து போட்டு நடந்து வரேன். கண்ணு அதுல தான் சார் இருக்கு. எப்போ திருடனுக்கு ஒரு எப்பயுமே ஒரு ஷோகேஸ் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. இப்போ நீங்க சாரி கட்டி இதே சாரியை நீங்க வந்து இதே மாதிரி வச்சு உங்களோட ஹேர் ஸ்டைல் மாத்திட்டு இதே ட்ரெஸ் நீங்க போடுங்க. நீங்க இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட நீங்க தான் அழகா இருக்கீங்க. அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. ஏன் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குன்னா எனக்குன்னு ஒரு செட் பண்ணிருக்க ஐடென்டிட்டி அப்போ மாறி. இதுவும் என்னோட ஐடென்டிட்டி. எனக்கு வந்து நகை போடுறது பிடிக்கும். சரிங்களா சார், அவங்கள பார்த்தா நான் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் மாதிரி இருக்காங்க. அம்மன் என்ன எப்படின்னா ஆக்சுவலி நீங்க கிரெடிட் கொடுக்குறீங்க. இப்ப எங்களை பார்த்தா அம்மன் மாதிரி இருக்குங்க சார். இவங்களை பார்த்தா அந்த காளி தலையை விரிச்சு போட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குங்க சார். ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது. இது எங்க ஸ்டைல். வேற யார் என்ன பேர் சொல்லுவீங்க? இவங்களெல்லாம் பார்த்து பேர் வைக்க வேண்டாம், பா அப்படி சொன்னாவே போதும். அப்படி இருக்காங்க எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இதுதாங்க வேணும். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இதுக்காக தான் நாங்கள் ஜுவல்ஸ் போட்டுட்டு ரோட்ல நடந்து போகணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணும்போது பான்னு சொல்றது அப்படி பா அப்படி சொல்ற
அப்படி சொல்ற எல்லாரும். என்ன கலாச்சிட்டாராமா. சும்மா காமெடி பண்ண. ஆக்சுவலி ஒரு சந்தானம் டைலாக் இருக்கும்ல, ஓணத்துக்கு சிங்காரிச்ச யானை மாதிரி வந்திருக்காங்கன்னு. அது கரெக்ட் தானே. அந்த யானை பக்கத்துல கூட்டம் கூட்டம் போய் நிக்கிறோம். மத்த நாள்ல போய் பாக்குறோம் அந்த யானைய. இல்ல சிங்காரத்த யானை தானே பாக்குறோம். அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல பார்க்க மாட்டோம். அதை பார்த்தா பயமா இருக்கும். கேரளா பூரா இருக்கு அந்த யானை, கேரளா பூரா இருக்கு. ஆனா திருச்சூர்ல மட்டும் ஏன் பூரத்தன்னைக்கு அவ்வளவு பேர் போறாங்கன்னா அந்த அலங்காரம் பண்ண யானையை பார்க்கத்தான். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. சார் இப்பெல்லாம் எல்லாம் இப்படி தலையாடலாம். பட் கண்டிப்பா சொல்றேன், அவங்களுக்கு பிறக்க போற பொண்ணு கண்டிப்பா நகையை லைக் பண்ற பொண்ணா தான் இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். தட்ஸ் ஆல். ஆக்சுவலா இது வேண்டுதல் இல்ல, சாபம். கரெக்டா கட்டுவிட்டா. உங்கள்கிட்ட எத்தனை பவுன் நகை இருக்கு? இன்னும் எவ்வளவு பவுன் வாங்குனீங்க? சார் என்கிட்ட 200 பவுன் இருக்கு. என் பொண்ணுக்கு 500 பவுன் போடுவேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என் பொண்ணுனா யாரு? என்ன அவங்க வேண்டாம் உட்கார்ந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க போடுவீங்க? சார் எனக்கு வேணாம் சார். இந்த சொல்லுது பாருங்க பொண்ணு. நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? என் டாக்டர் கூட அங்கே உட்காந்துருக்காங்க சார். என்னம்மா எல்லா டாக்டரும் இருக்காங்களா? எனக்கு வந்து நகை மேல ரொம்ப பிரியம். அவளுக்கு வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட். எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். அடியே இவளே, எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரிங் வாங்கி கொடுத்தேன், கழட்டி எடுத்து வச்சிருவா. நான் அதை எடுத்து பீரோக்குள்ள திருப்பி வைப்பேன். நீ ஏம்மா அப்படி வேண்டாம் இப்போ எங்க அம்மா சொல்றாங்களே எனக்கு 50 பவுன் போட்டு தருவாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த அமௌண்ட் எனக்கு கேஷா கொடுத்துரு, நான் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு. கதை இப்படி போகுதா? அது போட்டு தர மாட்டாங்க. அதை நான் எப்படி தர முடியும்? உன்னை நம்பி நான் வந்து அது உன் கையில இருக்கணும், அதை செலவு பண்ணிடக்கூடாது என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் தரேன். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. அது உனக்கு நாளைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் டபுளா தானே ஆக்க போறேன். அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம் இல்ல? டபுள் ஆக்க போதுனா பார்க்கணும். நீ டபுள் ஆக்கல நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறது இழந்து நிக்கணும் இல்லையா? அதெல்லாம் ஆக்க மாட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 22 வயசு வச்சுக்கோ. ஆமா இப்ப முடிச்சா. இப்ப 21 வயசுல ஒரு தொழில் பண்ண விரும்புற பொண்ணு யாரோ ஒரு இடம் போய் பணம் கேக்குது இல்லையா? அவர்கள் நம்புவாங்களா? அவங்கள நம்ப மாட்டாங்க. ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறா சார். உங்களுக்கு அந்த பொண்ணை போய் தெரியும் 22 வருஷமா எப்படி படிச்சா எவ்வளவு பிரமாதமான ஆளு, எவ்வளவு ஒழுங்கா இருப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் கொடுக்க பயப்படுறேன். ஓ அதெல்லாம் ஒழுங்கா பிசினஸ் பண்ண மாட்டாங்க நீங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிகழ்ச்சி பண்றேன் பாத்தியா? ஏன் செருப்பை கழட்டி நானே அடிச்சுக்கணும். எத்தனை பவுன் வச்சிருக்கீங்க? இன்னும் எவ்வளவு பவுன் வாங்கணும்? 200 பவுன் வச்சிருக்கேங்க சார். என் பொண்ணுக்கு 500 பவுன் போடுவேங்க சார். அதை தவிர டைமண்ட் செட் அப்படியே ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவேங்க சார். இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே. நீ வேண்டாங்கிற டைமண்ட் செட் வரை ரெடி ஆகுதுமா? அவ படிக்க வச்சா போதுன்றாங்க சார். படிப்புக்கு எல்லா காசும் எனக்கு ஹையர் எஜுகேஷனுக்கே யூஸ் பண்ணுங்க, எனக்கு ஜுவல் வேணாம், என்ன நான் ஜுவல்லே போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சார். அடுத்தவன் காசுல 10 பைசா காசுப்படக்கூடாதுங்க. நான் சேர்த்து வச்சுட்டே இருக்கேங்க சார். அவ்வளோ சார் எனக்கு ஜுவல்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். என்ன படிக்க வச்சா மட்டும். நீங்க என்ன படிக்கணும் விரும்புறீங்க? MBBS சார். இப்ப என்ன படிக்கிறீங்க? இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், நீட் எழுதிருக்கேன் சார். ஓகே, MBBS படிக்கணும் ஆசைப்படுறீங்க. வெரி குட் பிரில்லியன்ட். MBBS படிக்க வைப்பேங்க சார் கட்டாயமா. அதை தவிர ஜுவல்லும் போடுவேன். என் படிப்பு மேல நம்பிக்கை நான் படிக்க வைக்கவே மாட்டேன், அந்த பணத்துல உனக்கு நகையாத்தான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னா சரி. நான் நீ என்ன வேணாலும் படிக்க வைக்கிறேன், ஆனாலும் நீ இந்த வைர நெக்லஸோட தான் போகணுங்கிறாங்க. என் கட்டளையே சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். எனக்கு என் படிப்பு போதும், மத்தபடி எனக்கு நகை போடுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. கஷ்டப்பட்டு அவங்களும் சேர்த்து வைக்கணும். வேல்யூ வந்து படிப்பு தான், நகை இல்லைன்னு நினைக்கிறீங்க சார். நானும் 6 மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேங்க சார். இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். டபுள் MSc மேத்தமேட்டிக்ஸ், MPhil, MAd, MBA, MA சோஷியாலஜி. அவங்க அறிவோடயே கனெக்ட் பண்றாங்க சார். முட்டா பையல சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையல சார். இதெல்லாம் ஒரு ஏஸ்தெட்டிக் டேஸ்ட்ங்க சார். என்னம்மா இப்படி காலி பண்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் நகையை வந்து அறிவோட சம்பந்தப்படுத்திக்கிறீங்க? நான் 6 பட்டம் வாங்கினவ, அது நகை என்பது ஒரு அழகுணர்ச்சி இல்லாம இருக்கிறதுனால நீங்க எல்லாம் அப்படி பேசுறீங்கிறாங்க அவங்க. நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரி. வேற யாரு எந்த நகைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி வாங்கினேன்னா எந்த நகை வாங்குனீங்க? ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கினேங்க சார். ஓகே, 1,80,000. எனக்கு அந்த நகை வேணும்னு அழுதீங்களா? எனக்கு இது வேணும். எவ்வளவு நாள் கழிச்சு வாங்கி கொடுத்தாரு? இப்பதாங்க சார் வாங்கிட்டாங்க, லாஸ்ட் மந்த். எவ்வளவு வருஷம் கழிச்சு கேட்டு? 20 வருஷங்க சார். இப்ப நீங்க நகை மேல போடுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்க பொழுது நீங்க எதுவும் நகை போட்டுக்காம போவீங்க, அந்த இடத்தை எப்படி கையாளுவீங்க நீங்க? சார் ஆக்சுவலா வந்து நான் ஃபங்க்ஷன் போனா அப்படி வந்தா நகை போட்டவங்க வந்து நகை போடாதவங்க கொஞ்சம் ஏளனமா தான் சார் பாப்பாங்க. உண்மையிலேயே பிச்சைக்கார குடும்பம் தான். நீ நம்பல பாத்தியா? வந்தே கேட்பாங்க சார் டைரக்டா. நம்ம வந்து கம்மியா நகை போட்டா, ஏண்டி உங்க அப்பா உனக்கு நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, உங்க வீட்டுக்கு என்ன வச்சு வாங்கிட்டாரா அப்படிலாம் கேட்பாங்க சார். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நான் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் எனக்கு பிடிச்சதை நான் போட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒருத்தருக்கு வேற யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு போட்டுருந்தாங்க, 5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஞாபகம் வச்சு அன்னைக்கு போட்டிருந்தீங்க அந்த ஆரம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்பாங்கிறது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா? ஆமா சார், சொந்தக்காரங்க தான் சார், எல்லாரும் பாத்துருப்பாங்கல்ல சார், கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்க சார். இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க எவனுமே கிடையாது. மீண்டும்
அடுத்த வாரம் சந்திப்போம், மற்றொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.